பொதுமக்கள் தங்கள் தனிப்பட்ட புகைப்படங்களை ChatGPT மற்றும் Grok போன்ற தளங்களில் பதிவேற்றுகிறார்கள். பிரபலங்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை அனைவரும் தங்கள் AI உருவாக்கிய அனிமேஷன் படங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இருப்பினும் இந்த போக்கு வேடிக்கையாக தோன்றினாலும் இது கடுமையான தனியுரிமை அபாயங்களுடன் வரக்கூடும் என்று சைபர் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ChatGPTயில் AI உருவாக்கிய படங்களின் பிரபலத்தை தொடர்ந்து எலன் மஸ்க் தனது AI சாட்பாட் Grok 3லும் இதே போன்ற அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஓப்பன் AI இந்த போக்கு மூலம் ஆயிரக்கணக்கான தனிப்பட்ட படங்களை சேகரித்து பயனர் அனுமதியின்றி AI பயிற்சிக்காக அவற்றை பயன்படுத்தக்கூடும் என்று ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றனர். தனிப்பட்ட புகைப்படங்களை பதிவேற்றுவதன் மூலம் பயனர்கள் அறியாமலே புதிய முகத்தரவை வழங்கக்கூடும் என்றும் அவை சேமிக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படலாம் என்றும் சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இது டிஜிட்டல் தனியுரிமை குறித்த கவலைகளை எழுப்புகிறது. ஏனெனில் தனிப்பட்ட படங்கள் தவறாக பயன்படுத்தலாம். ஹிமாச்சல் சைபர் வாரியர்ஸ் எனப்படும் சைபர் பாதுகாப்பு குழுவும் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இதில் உள்ள அபாயங்களை பட்டியலிடுகிறது. AI தளங்கள் இந்த படங்களை அனுமதியின்றி பயன்படுத்தலாம். இது சாத்தியமான தவறான பயன்பாடு அல்லது அங்கீகரிக்கப்படாத AI பயிற்சிக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் பல பயனர்கள் நீண்டகால விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து புகைப்படங்களை இணையத்தில் பதிவேற்றி வருகிறார்கள். இதுவரை ஜிப்லி பாணி AI படங்களுக்கு பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட தரவின் பாதுகாப்பு குறித்து ஓப்பன் AI எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை. தவறான பயன்பாடு உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் தனியுரிமை கவலைகள் ஒரு முக்கிய பிரச்சினையாகவே உள்ளன. AI தளங்களுடன் தனிப்பட்ட புகைப்படங்களை பகிரும் முடிவு இறுதியில் பயனர்களை பொறுத்தது என்று டெக் நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.